கன்னியா ராசி. பொதுவாக கன்னியா ராசி வந்து மிகவும் வாழ்நாள் முழுக்கவே சிரமப்படக்கூடிய, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ராசி கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். இந்த 10ல் குரு வந்திருக்கிறனால பதவி பறிப்போகின்றது. 10ல் குரு வந்தால் பதவி பறிப்போகின்றது. ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பேசி மக்களை எல்லாருமே வந்து ஒரு மாயை வலையில் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து விடுபடுங்கள் என்பது தான் இந்த ஜோதிடருடைய வாக்கு. 10ஆம் இடத்தில் குரு வந்து அவருடைய புதன் வீட்டிலேயே அவர் குரு அமர்ந்திருக்கிறதுனால கேந்திராதிபத்தியம், கேந்திரத்திலே அமர்ந்து கேந்திர ஸ்தானத்தையே பார்க்கறதுனால இந்த குரு பெயர்ச்சி என்பது வண்டி, வாகனம், வீடு, நிலை சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சி நடக்கும். தன்னுடைய பார்வையினால 4 6ஆம் இடங்களை ஆமாம், 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பம், அதாவது குடும்பத்தை, அதாவது பணம், செல்வாக்கு எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவார்கள். புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். அந்த புதிய நண்பர்கள் சேர்க்கை என்பது அவ்வளோ சிறப்பு இல்லை என்பதை இவர்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் பிற்காலத்தில் இவர்களுக்கு நல்லது. ஓகேங்களா? நோய் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நோயெல்லாம் கூட இவங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. 2வது, கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள்லேருந்து பூரணமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. அதனால் இந்த குரு பெயர்ச்சி காரணம் என்னென்னா, 6ஆம் இடம் என்பது சிம்மராசிக்கு மகரத்தினுடைய வீடு, சனியினுடைய வீடு, அங்கே செவ்வாய் உச்சமான வீடு. இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த மகரத்தை பார்க்கறதுனால, மகரம் தானே, கும்பத்தை பார்க்கறதுனால, சனி வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு எல்லா வாழ்க்கையிலுமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ தன்னுடைய பார்வையில் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால வீடு மாற்றம் இல்லை புதிய வீடு வாங்குறது, அது மாதிரி புதிய 4ஆம் இடம் என்பது நிலை சொத்துக்கள். வீடு வாங்கக்கூடிய, கட்டிய வீடு வாங்குவாங்க. அதாவது புது வீடுன்றதை விட நிலம், லேண்டு வாங்குவாங்க. ஏற்கனவே கட்டி இருக்கக்கூடிய வீடை வாங்குவாங்க. ஆமாம், குடி போவாங்க. புதிய வீடு கட்டி பூ போடக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஆனால் புது மனை வாங்குவார்கள். இந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு.